குறுக்கு தெரு வழியா கிறுக்கு பையன் ஓடி வராம. என்னடாச்சு? நீ மட்டும் தான் உங்க அப்பா குறிச்சு பணம் எடுத்து வருவியா? நான் இன்னைக்கு எங்க அம்மா எங்க அம்மா எடுத்து பணத்தை பிடிட்டு வந்துட்டேன்டா. அப்பாடா ரிகர்சல் நடத்த பணம் கிடைச்சாச்சு. ஆமா, ரிகர்சல் எங்கடா வச்சுக்கிறது? நம்ம வீட்டுலதான். ஐயா வாங்கடா, அன்னைக்கு உங்க அப்பா என்ன கண்ணா பண்ண திட்டாரு. டேய் சுமாரா, எங்க அப்பா மேட்டுப்பாளையம் போயிருக்காரு. இன்னைக்கு ரிஹர்சல் நம்ம வீட்டுலதான் ஜாம் ஜாம் நடக்க போதே. 5 ரூபா. இந்த பாருமா, சொல்லி கொடுத்த டயலாக தூசி ஒழுங்கா கரெக்டா பேசணும். புரியுதா? ஒரு நிமிஷம். இங்க நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு தெரிஞ்சே ஆகணும். நீதான் ஏன் பொண்ணுங்க ரிஹர்சலுக்கு வந்தா மைனர் செயினை வெளியே எடுத்து போட்டு போசா கொடுக்குறேன். சொல்லி கொடுப்போம். ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன். இத பத்தியா? புரியுதா? ரெடி, ஆரம்பிக்கலாம். கரெக்டா சொல்லணும். அங்கிருந்துதா? இதாமா நம்ம குடி வந்திருக்கிற காம்பவுண்ட். ஆபீஸ் வேலை நேரத்துல கவனக்குறைவா நடந்துகிட்டது ஏன் தப்புதான். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் இந்த வேலையில மறுபடியும் நீடிச்சு இருக்க முடியும். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால என்ன வேலையில இருந்து தூக்கிடவும் முடியும். நீங்க மன்னிக்கலன்னா என் குடும்பமே நடுத்தருல நிக்க வேண்டியதா வரும். எனக்கு கால் ஊனமான தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அதுக்கு தெலுங்கு பாளையம் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி என்ன வேலையை விட்டு திடீர்னு எடுத்துட்டா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே தெரியல. அப்பா. என்னம்மா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, நாம இந்த காம்பவுண்ட்குள்ள குடி வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்னம்மா சொல்ற? எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆபீசர்ப்பா. இருந்துட்டு போட்டோம். யோ, சாதாரண ஆபீசர் இல்ல, சப் கலெக்டர். உன்னை என்னை விட அதிகமா படிச்சிருப்பான், சப் கலெக்டர் ஆயிருப்பான். ஐயோ, அது இல்லப்பா. அவர் சப் கலெக்டர்னு தெரியாம காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தப்போ கண்ணாபின்னான்னு பேசிட்டேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு வேற மாத்திருவேன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா அது பைத்தியக்கார பொண்ணா இருக்க? ஆபீசரா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் சப் கலெக்டர். அவர் சப் கலெக்டர்னு எனக்கு தெரியாதுப்பா. எவன்டா சப் கலெக்டர்? ஏடா கொலகார பசங்களா, இது என்ன மன நடத்தியா? நான் வீட்டுல இல்லைன்னா அயோக்கிய பையல அன்னைக்கு என்னடா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஞாபகம் இல்லையே. இப்ப ஞாபகம் வந்துட்டா? இந்த பக்கம் வந்தா காலை உடைச்சிருவேன்னு சொன்னீங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா எல்லாத்தையும் உடைச்சிருவேன். கொஞ்சம் வழி விடுங்க. சொன்னா போதாதா, தொடணுமா? வா. வரட்டுமா? என்னது கன்னத்துல எல்லாம் தட்டிட்டு போறா? டேய் சுமாரா, டேய் எங்க அப்பா வந்திருக்காண்டா. தொழிலிருந்து கையேடுறா. உங்க அப்பா ஏண்டா, நான் வீட்டுல இல்லைன்னா ரோட்ல போறவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூத்தா அடிக்கிறேன். இவன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்ல. சப் கலெக்டர் வேஷமா போடுற? சப் கலெக்டர் வேஷம் சாயங்காலம் சாப்பிடவா சொல்றேன். எங்க இவ இருக்க மாட்டாளா? ஏண்டா இன்னமா நிக்கிற? வாரோய் நீ வாரோய் பிஸ்டன் பம்பே வாரோய். தானே ரெடி? தனியனே இது இல்ல. அக்கா, பம்ப் ரிப்பேரு, தண்ணி வரல. கிணத்து தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவு. தண்ணி வரலையா? அது சரி, சப் கலெக்டர் குடியிருக்கிற வீட்டுல எல்லாம் எப்படி தண்ணி வரும்? 5, 10, 15, 20, 25 கரெக்டா 25 ரூபாய் இருக்கு. இதை வச்சு எப்படி என்ன எடுத்துறது? இதை கொண்டு வரதுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நேற்று ராத்திரி எங்க அப்பா தூங்கும் போது அண்டர்வேர் பாக்கெட்டை கீச்சு பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாரு ரத்தக்கரை. எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லு. அவனை கேட்டா அடுத்த வாரம் தரேன்றான், இவனை கேட்டா டொனேஷன் புக் அடிச்சு கொடுக்குறேன்றான். இந்த 25 ரூபாயில நகராட்சி கல்யாணம் புக் பண்றது கரெக்டா இருக்கும். என்கிட்ட இருக்கிறது 1 ரூபாய். இதை வச்சுட்டு எப்படி முனிசிபல் ஆஃபீஸ் போயிட்டு வருது? நாடகம் நடத்தினா சும்மாவா? அண்டர்வேர் பாக்கெட்டை கீச்சு பணம் எடுத்துட்டு வரணும்டா. ஆமா, உங்க அப்பா அண்டர்வேர் போட்டு போற இல்லன்னு சொல்ல ஏன் அடிக்கிற? பொறுப்புடா, கடராஜ் கூட்டிட்டு போன. இவனே தட்டம், அவன் வேற. கணேஷ் பீடி எவ்வளவு ஒரு கட்டு? 70 பைசா. 70 பைசாவா? ஒரு கட்டு கொடு. பீடி மனசு குடிப்பானா? எனக்கு ஒரு கோல்ட் பிளஸ் பில்டர் சீட் வாங்கி கொடுங்கடா. ஏன்னா உனக்கு பீடினா அவ்வளவு கேவலமா போயிடுச்ச. இதுக்கே ஒரு நாள் காஞ்சி போய் வருவ, அப்ப பேசிக்கிறேன். அதுக்கு எப்ப சிங்கத்தரமா பேசாத. அடுத்த வாரம் டொனேஷன் புக் அடிச்சிடனா வேண்டாமா? வாங்கி கொடுத்துறேன். ஒரு கோல்ட் பிளஸ் சிகரெட் எவ்வளவுப்பா? 20 பைசா. இது 10 பைசா இருக்குல்ல?
என்னது வர வர கடல்ல ஒரு சைஸே சிறுசாயிட்டு இருக்கு. ஜனாதிபதி வெளிநாடு போயிருக்காரு, பார்த்து கேட்டு சொல்றேன். சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க. இவன் மண்டையே கல்ல உண்ட மாதிரி இருக்குது, கேட்டு சொல்றாராம். கண்ணாடி. கலையரங்கத்துக்கு பணம் கட்டுற இடத்த இப்படி அடிக்கடி மாத்துறாங்க. ஓகே, கலையரங்கத்தை மாத்தாம இருந்தா சரி. பணம் கட்டுற இடம் எங்கன்னு அந்த ஆளு கேள. சார், கலையரங்கம் புக் பண்றதுக்கு ஃபார்ம் எங்க சார் வாங்குறது? இப்படி ரைட்ல கட் பண்ணி போனீங்கன்னா பி பிளாக் வரும், அங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. டேய், நீ மரத்தடியில் வெயிட் பண்ணு, நான் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறேன். மரத்துக்கு நான் என்ன புத்தர? சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாடக விஷயமா கலையரங்கம் புக் பண்ணணும். ஃபார்ம் எங்க வாங்குறது? உள்ள போங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, டோர் அடிச்சிருச்சு. ஆமா, இந்த கரண்ட் பில் கட்டுற இடத்துல இருக்கிற அம்மா இங்க இருக்காங்க? வழக்கமா அந்த சீட்ல சகுந்தலாமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க லீவு. ஆல்டர்னேட்டிவா இவங்க இருக்காங்க. ஓஹோ, ஆல்டர்னேட்டிவா? அது சரி. கலையரங்கம் புக் பண்ற ஃபார்ம் இருக்கா? ஃபார்ம் இருக்கா? ஏன் இதையெல்லாம் பார்த்தா ஃபார்மா தெரியலையா? ஓ, இத ஃபார்மா? கண்டிப்பா முடியாது. அந்த பேரை ஒத்துக்கவே முடியாது. நான் எந்த பேரை சொன்னாலும் அதே ஒத்துக்க மாட்டேன்றான். நீ ஏன்டா சும்மா இருக்க? ஆமா, நான் சொன்னா மட்டும் கேட்க போறீங்க? போங்கடா டே. டேய், என்னடா அது? நண்பர்கள் அசோசியேஷன் வைக்கலாம்னா ராசி இல்லன்றீங்க, அப்புறம் என்னதான் வைக்கிறது? ஒரு ஐடியா. இந்த பேரை கண்டிப்பா ஒத்துக்குவீங்க. தி எக்ஸலண்ட் அசோசியேஷன். அஞ்சு, 10, 15, 20, 25. சீக்கிரம் ரசீது கொடுங்க, பணம் கட்டினது. பைசா கொடுங்க. 25 பைசாவா? எதுக்கு? எதுக்கா? இந்த ஃபார்முக்கு யாரு காசு கொடுப்பா? You want 25 NP? I have no change. I'll come within a minute. ஏடா பணம் கட்ட தானே போனா, வேலைக்கே செஞ்சுட்டானே. வந்துட்டு இருக்கான் பாரு. வாடா போலாம். போலடா. டேய், 25 பைசா இருந்தா கொடுங்கடா. எதுக்குடா? ஃபார்ம் வாங்குற இடத்துல 25 பைசா குறையுது. யாராவது இருந்தா கொடுங்கடா. டேய், எவங்கிட்ட காசு இருக்கு? இருந்த காசுக்கு கள்ள உண்டை வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருந்ததா? அதெல்லாம் இப்ப பேசி என்னடா பிரயோஜனம்? அவ ஏற்கனவே சப் கலெக்டர் கிண்டல் பண்ணிருக்கா. இப்ப காசு இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பா? ஒண்ணு செய்வோமா? என்னடா 2-3 பீடி வேணா கொடுத்துடலாமா? அடிச்சு சும்மா இரு. ஒண்ணு செய், நேரா அவகிட்ட போய் ஏற்கனவே 25 காசு கொடுத்தாச்சுன்னு போய் சொல்லிடு. என்னடா பண்ற? இப்ப 25 பைசா என்னடா பண்றது? உனக்கு 25 பைசா வேணும். வேணும். வா. இல்லடா, எவனோ ஒருத்த கடை கட்ட நிக்கிறான், அவன் போட்டோம். போயிட்டான், போலாமா? தாத்தா என்ன வேணும்? கணேஷ் பீடி இருக்கா? கணேஷ் பீடி இல்ல. இருக்குது, வச்சுக்கிறீங்களா? 25 பைசா கொடுத்தா போதும். அம்மா, தாயே, யாராவது இருந்தா வாங்கடே. என்னப்பா? பசி உயிரே போகுது, ஏதாவது இருந்தா போடுங்களேன். ஏன்பா? நேத்து சுட்ட இட்லி இருக்கு, போட்டுமா? நேத்து சுட்டுட்லியா? போற உயிர் பசியிலேயே போகட்டும். அம்மா மீனாட்சி, ஏண்டே அவன் உள்ள இருக்கானா? இல்ல. ஏன்? ஏனா? போடி உள்ள, போடி உள்ள. ஏண்டே, உன் மகன் என் மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டானா? என்னங்க நடந்தது? என்ன நடந்ததா? அந்த பயோனியர் மில் மேனேஜரை நேத்து 6 மணிக்கு போய் பாடுறான்னா 7 மணிக்கு போய் பார்த்திருக்கான். பார்த்ததை மூடிக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ண? அவர் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன, படிப்பு என்ன, சம்பளம் என்ன, 2000 தொழிலாளி வச்சு வேலை வாங்குறாரு. அவரை போய் நீங்க அழகா இருக்கிறீங்க, எங்க நாடகத்துல ஒரு அப்பா வேஷம் இருக்குது, போடுறீங்களான்னு கேட்டிருக்கான். அதுலதான் என்ன அவர் கண்ணா பின்னான்னு பேசுறாரு. மில்ல வேலை செய்யறதா வெளியில வர்றதா? கேட்டது கேட்டானே. ஒரு கதாநாயக வேஷம், ஒரு கதாநாயகி வேஷம் போடுறீங்களான்னு கேட்டானா? அப்பா வேஷமா? அதுலதான். என்னது? நாடக நோட்டீஸ். நாடக நோட்டீஸா?